வணக்கம். மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். வாழ்க்கையின் சுவைகள் சேனலில் இன்றைக்கி சத்து மாவு பேன்கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வீட்டில் அரைச்ச சத்து மாவு ஒரு கப் செவ்வாழைப்பழம், தேவையான அளவு நாட்டு சக்கரை. நான் இங்கே எக்லஸாக செய்கிறனால தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை ஓகே அப்படின்னா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். வீட்டில் திரட்டின பட்டர், பேன்கேக் மேலே ஊற்றுறதுக்காக தேன், அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட். நம்ம எடுத்து வச்சுருக்க செவ்வாழை பழத்தை முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா டெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் திரியாக இல்லாமல் நல்ல பேட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம இந்த வாழைப்பழத்தை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கப் சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை முழுசாக அதில் சேர்த்துட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் கூட குறையா போட்டுக்கலாம். இங்கே நான் இதை எக்லெஸ்ஸாக செய்யணும்னு நினச்சனால கர்ட் எடுத்திருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு இது ஓகேன்னு நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு முட்டை இதுக்கு போதுமானதாக இருக்கும். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட். இதை அரைக்கிறதுக்காக நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் எந்த கப்பில் சத்து மாவு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் பால் இதுக்கு தேவைப்படும். பாலை ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது நார்மல் பால் வேண்டாம் அப்படின்னா ஆல்மண்ட் மில்க், கம்பு பால் அப்படின்னு சொல்லி வீகனான மில்க்கும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இது நம்மளோட தோசை மாவு மாதிரி இருக்கணும். நல்ல பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் ஊற்றும் போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் நம்ம பேன்கேக். இது பார்த்திங்கன்னா நம்ம அழகாக குட்டி குட்டி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். பட்டர் நல்லா தடவிட்டு குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பேன்கேக்குக்கு பார்த்திங்கன்னா நான் மேலே ஊற்றுறதுக்காக தேன் எடுத்திருக்கேன். ஆனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாக்லேட் சிரப், மேப்பிள் சிரப், ஸ்ட்ராபெரி சாஸ், ஜாம் அப்படின்னு எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக குட்டி குட்டியாக ஊற்றிட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அழகாக புசு புசுன்னு பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிடவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச சத்து மாவில் செய்கிறனால எல்லா சத்துக்களும் குழந்தைங்களுக்கும் சேரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். திருப்பி திருப்பி செஞ்சு கொடுங்கன்னு உங்களை கேட்பாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. கொஞ்சம் தேன், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், நட்ஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எப்போ சமைச்சாலும் கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா லவ்வோடு சமைச்சு பாருங்கள். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.